தூக்கம் என்றது ஒரு வளமைப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை பார்க்கணும். சொல்லப்போனால் பலர் ரமலானில் தூங்குறது அதிகம், ஏண்டா ரமலானில் தின்றது அதிகம், ரமலானில் சாப்பிட்றது அதிகம், அதே போல் ரமலான் என்ன தூங்குறதும் அதிகம். இந்த ரெண்டுமே மிகப்பெரிய, அதாவது உலகத்துடைய சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தக்கூடிய பகுதிகள் ஒன்றுதான் தூக்கமும் உணவும். தூக்கமும் உணவும் என்பது இந்த பகுதிகளில் உண்டு. அப்போ இந்த ரெண்டையும் சேர்த்துக்கிட்டு தான் ரமலானுக்குள்ளே போகிறோம். சிறப்பு படிச்சுக்கிறோம், எல்லாம் படிச்சுக்கிறோம், இந்த ரெண்டையும் சேர்த்துக்கிட்டு போகிறோம். இது மிக தவறான ஒரு அம்சம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த அதாவது தூக்கம் என்பதை நம்ம நிர்வகிக்க பழக வேண்டும். ரமதானில் பொதுவாக என்ன செய்யணும் அப்படின்றதுக்கு நம்ம அது ஒரு முக்கியமான ஒரு தர்த்தீபாக வைத்திருக்கணும். நான் எப்போ செய்கிறது, என்ன செய்கிறதுன்றது. இதில் 3 விஷயம் இருக்குது. தூக்கத்துடைய விஷயத்தை 3 விஷயம் இருந்து முஆலஜா பண்ணவங்க எத்தனை பேர் இருப்பாங்களோ தெரியாது. தூக்கத்தை முஆலஜத்து நௌம், அதாவது தூக்கத்தை முஆலஜா பண்ணுதல் அப்படின்னா, நம்ம காலையில் 8 மணிக்கு வேலை போகிறோம், மகரிபுக்கு வேலை போயிட்டு வர்றோம்னு வைங்களேன். இதை நம்ம சரியாக தர்த்தி பண்ணிக்கிறோம். அந்த வேலைக்கு போகணும்ன்றதை தர்த்தி பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் எப்போ தூங்கினாலும் பரவாயில்லையே நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், வைத்திருக்கிறோம். இதுக்கு பேர் முஆலஜா. என்ன, தூக்கத்தை நம்ம டீல் பண்ணுகின்ற முறை என்பது. ரமலானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சில தர்த்தீபுகளை ஏற்படுத்தித்தான் ஆக வேண்டும் தூக்கத்துடைய முறைக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னால், ஆரம்ப நேரங்களில் தூங்குறது அல்லது கடைசி நேரத்தில் தூங்குறது என்று 2ஆக பிரிச்சிடணும். 2ல் ஒரு முடிவுக்கு நீங்கள் என்ன செய்யணும், வரணும். ரமலானுடைய விஷயத்தில் நான் இப்படித்தான் செய்வேன். ஆரம்ப நேரத்தில் தூங்குதா என்ன, மகரிபில் என்ன செய்கிறோம், நம்ம நோன்பு திறக்கிறோம், அதுபோல் இபாதத்துகள் ஈடுபடலும்டா, குர்ஆன் ஓதலும்டா ஓதுறோம், இஷா தொழுகிறோம். இஷா தொழுதோட என்ன, எந்த தொழுகையும் இல்லை, தூங்கிடுறோம். எந்த தொழுகையும் இல்லை, தூங்கிடுறோம். அது கட்டாயம் உணவு என்ன செய்யணும், முறைமையாக இருக்கணும். இல்லைன்னா தூங்கினா தொண்டையில் தான் என்ன இருக்கும். அதனால் நம்ம சரியாக தூங்கணும் என்றால் ஆரம்பத்திலே தூங்கிடணும். ஆரம்பத்தில் நம்ம தூங்குறதுன்றது சஹாபாக்கள் எல்லாருடைய வளமையாக என்ன செஞ்சது இருந்துச்சு. அதான் ஒரு வளமையாக இருந்தது. அதுக்கு பின்னால் நம்ம எழும்புறது ஒரு 12 மணியோ, ஒரு 1 மணியோ, ஒரு 2 மணியோ நம்மட தர்த்தீப் என்ன செய்யணும், தொடர்ந்து ஃபஜ்ராகும் வரைக்கும் என்ன செய்யறது, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுதல் என்று வைக்கணும். இல்லையா ஆரம்பத்தில் என்ன செஞ்சிடுறது, நம்ம வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டுறது, ஆரம்பத்திலே வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டுறது. அதுக்கு பிறகு எந்த பேச்சுக்கும் இடம் கொடுக்காம என்ன செஞ்சிடணும், தூங்கிடணும். ஆனால் ரமலானில் பேச்சு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது. ரமலானில் பேச்சு இன்ட்ரெஸ்ட் என்ன செய்யுது, அதிகமாகுது. அந்த பேச்சு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகினா இன்றைக்கு ஒரு ஆள்கிட்ட வீடு, அடுத்த நாள் இன்னொருத்தர் வீடு, ரமலான் சுட்டி முழிச்சிருக்கிறாங்க, ரமலான் சுட்டி அஸ்ஸஹர் முழிச்சு இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழித்து இருப்பதை தடை செய்தார்கள். இரவில் விழித்து இருப்பதை தடை செய்தார்கள், விழித்து பேசிக்கொண்டிருப்பதை தடை செய்தார்கள். ஒரு சிலருக்கு தவிர, யாருக்கு, தொழுபவருக்கு